தமிழகம் முழுவதும் 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த செய்திகளை வழங்குவதற்காக நெல்லையில் இருந்து செல்வராஜ் நம்முடன் தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார். செல்வராஜ், சொல்லுங்க, நெல்லை மாவட்டத்தில் இந்த போராட்டம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதை பற்றி விரிவா சொல்லுங்க. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், உள்ளாட்சி தேர்தல்களை நடத்த வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலக சங்கம் சார்பில் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். நெல்லை மாவட்டத்தில் 425 பஞ்சாயத்துகளும் 19 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஊழியர்கள் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்று பணிக்கு வரவில்லை. இதனால் அலுவலகங்கள் அனைத்தும் வெறிச்சோடியே வந்து காணப்பட்டது. ஏனென்றால் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை நாங்கள் இந்த பணிக்கு வரமாட்டோம் என்பதுதான் ஊழியர்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. ஏற்கனவே பார்த்தோம், இன்று காலையில் பல்வேறு இடங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் ஊழியர்கள். இந்த வகையில் தங்கள் அலுவலகத்துக்கு முன்பு இருந்து தமிழக அரசுக்கு கடு கண்டனத்தை தெரிவித்தார்கள். ஏனென்றால் தங்கள் பல மாதங்களாகவே இந்த கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு தெரிவித்த பிறகும் தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால்தான் நாங்கள் இன்று தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளோம் என தெரிவித்திருக்காங்க. இது ஏற்கனவே நேரடியாக பார்த்துட்டு இருக்கலாம். ஊழியர்கள் தங்களோட அந்தந்த அலுவலர்களுக்கு முன்பாக நின்று தங்கள் போராட்டத்தில் தங்கள் கோரிக்கைகளுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு வரார்கள். இந்த போராட்டம் குறித்து இந்த போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குட்டி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஐயா, உங்களோட கோரிக்கை என்ன? எங்களது கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை. ஊராட்சி செயலர்களுக்கு பதிவுரை எழுத்தருக்கு இணையான ஊதியத்தை ஏற்கனவே அரசு அறிவித்தது. அது அரசாணையாக வெளியிடப்படவில்லை. அந்த அரசாணை எங்களுக்கு வேண்டும். மற்றும் அதுபோன்ற 26 கோரிக்கை எங்களது தமிழக ஊரக வளர்ச்சி அலுவலர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைத்துள்ளோம். இன்று தமிழ்நாடு மாநிலம் தழுவிய 12,594 கிராம ஊராட்சிகள், 385 ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து அனைத்து நிலை ஏடி முதல் ஊராட்சி செயலர் அனைத்து நிலை பணியாளர்களும் இந்த காலவரை. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தற்போது 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதை பற்றிய விரிவான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் நம்முடன் இணைக்கிறார். சல்மான், சொல்லுங்க, தற்போது அங்கு போராட்டத்தின் நிலவரம் என்ன, அதை பற்றி விரிவா சொல்லுங்க. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இன்று காலை மதுரை மாவட்டத்தில் மட்டும் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் தங்களது வரவேண்டிய பணிகளை முழுவதுமாக புறக்கணித்து அரசு ஒன்றிய அலுவலகங்கள் முழுவதுமாகவே வெறிச்சோடி காணப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தில் உள்ள 420 கிராமங்களும் மற்றும் 13 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களும் வெறிச்சோடியே காணப்படுகிறது. காலையில் இதுவரைக்குமான எந்த ஒரு பணியாளர்களும் தங்களது பணிக்காக வரவில்லை. தங்களது சங்கம் தொடர்ந்து எந்த மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறதோ அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை தங்களுக்கான போராட்டம், காலவரையற்ற போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் சொல்லிட்டு இருக்காங்க. தற்போது நம்மளுடைய மதுரை மாவட்ட செயலாளர் அவர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம், இந்த கோரிக்கை எதற்காக, என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்னிறுத்திருக்கீங்க, இந்த போராட்டத்தின் விளைவாக எது மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இன்றைக்கி ஊரக வளர்ச்சித்துறையில் ஆணிவேராக இருக்கின்ற அந்த ஊராட்சி செயலாளருடைய ஊதியம் இன்றைக்கி பதிவுரை எழுத்ததுக்கான ஊதியத்தை வழங்குவதாக அரசாணை வெளியிடுவதாக கடந்த பேச்சுவார்த்தையில் அரசு உறுதியளித்தது. ஆனால் இதற்கான அந்த அரசாணை இது வரைக்கும் வெளியிடலை. அந்த அரசாணை உடனடியாக வெளியிட வேண்டும். ஒன்றிய பணி மேற்பார்வையாளருடைய அளவெடுக்கும் வரம்பை 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடைபெறுகிறது. அதுபோக இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தல், அதனால் அனைத்து மக்களுடைய பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கு. ஆனால் அந்த உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி அலுவலர் சங்கம் ஒரு 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று இருக்கிறது. இந்த போராட்டத்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? இந்த அரசு திட்டங்கள் எந்தெந்த மாதிரியான திட்டங்கள் தடையாகும்? இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளில் சுகாதார பணிகளும் அந்த குடிநீர் பணிகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது.
நீங்களே கேட்டிருப்பீங்க மோனிகா, இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்த அளவில் அதிக அளவுக்கு அந்த கடந்த 2 நாட்களாகவே மழை பொழிந்து வருவதனால அதிக அளவுக்கான சுகாதார சீர்கேடான விஷயங்களும் அந்த அதிக அளவுக்கான மழைநீர் தேங்குவதற்கான நோய் ஏற்படுவதற்கான பணிகளும் மேற்கொள்ள வேண்டிய நிலையில் வந்து தற்போது ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வர்றாங்க. இதனால் வந்து கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து தங்களது அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றது தான் இவங்களோட பிரதான கோரிக்கையாக இருக்குது. அதாவது உள்ளாட்சி தேர்தல் வந்து கடந்த 6 மாதங்களுக்கு முந்தைய தினம் வந்து தள்ளிப்படப்பட்டது. தற்போது வந்து மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசானது உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான எந்த முயற்சியினை மேற்கொள்ளாமல் தொடர்ந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து தங்களது பணிகளை வந்து நீட்டித்து வருகின்றனர். இதனால் வந்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வந்து அதிக பணிச்சுமை ஏற்படும் ஒரு நிலை உருவாகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களுக்கு வந்து இரவு நேரங்களில் வந்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்படுவதும் விடுமுறை நாட்களில் வந்து களப்பணி அதாவது இன்ஸ்பெக்ஷன் என்ற களப்பணிகளும் வந்து மேற்கொள்ளப்படுவதால் அதிக வந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டு வருகிறது. மோனிகா, தற்போது இந்த தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆனால் அரசு அதிகாரிகள் இதை பற்றி ஏதேனும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? இதுவரைக்கும் வந்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் சார்பில் வந்து பல்வேறு வந்து கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தியுள்ளனர். அதாவது முதலாவதாக கருப்பு பட்டை அணிந்து போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து அதனையடுத்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த மாதிரியான 3 கட்ட போராட்டங்களுக்கும் அரசு சார்பில் எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான எந்த முயற்சிகளும் எடுக்கப்படவில்லை. தற்போது சட்டமன்றம் கூடி வருகிறது என்பதால் இந்த சட்டமன்றத்திலேயாவது தங்களுக்கான கோரிக்கைகளுக்கான விடை தெரிய வேண்டும் என்பதற்காக தற்போது போராட்டங்களை அறிவித்து வருகின்றனர். இன்று மாலை 4 மணிக்கு அலுவலர்கள் சங்கத்தினர் நிர்வாகிகளுக்கான பேச்சுவார்த்தைக்காக அழைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தங்களது கோரிக்கைகளுக்கான முழு அங்கீகாரம் அளிக்கப்பட்டு தங்களது கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே தங்களது காலவரையற்ற போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் என்பதில் வந்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் உறுதியாகவே இருக்கின்றனர். மோனிகா, தற்போது நெல்லையிலிருந்து செல்வராஜ் செய்தியாளர் நம்மளோட இணைகிறார். செல்வராஜ், அங்கு நெல்லையில் போராட்டத்தின் நிலவரம் என்னவாக இருக்கிறது? எந்த மாதிரியான போராட்டத்தை அவங்க கையெடுத்துட்டு இருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்க. வினிதா, நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம், நெல்லை மாவட்டத்தில் 425 பஞ்சாயத்துகளிலும் 19 ஊராட்சி ஒன்றியங்களிலும் இந்த போராட்டம் வந்து தொடர்கிறது. ஆனால் இன்று முதல் இந்த போராட்டத்தை கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம காலையில் அந்த அலுவலகத்தை காமிக்கும் போதே நம்ம காமித்தோம், வெறிச்சோடி தான் காணப்பட்டது அலுவலகம். அந்த அளவிற்கு இந்த அலுவலகத்தில் ஊழியர்கள் யாரும் பங்கேற்கப்படவில்லை. ஏனென்றால் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த போராட்டத்தில் உள்ள ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குட்டிட்ட பேசிட்டு இருந்தோம். ஐயா, இப்போ நீங்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. இந்த போராட்டத்தினால் பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? பொதுமக்களுடைய அன்றாட பணிகளான பொது சுகாதார பணி மற்றும் குடிநீர் விநியோகம், தெருவிளக்குகள் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியக்கூடிய பொதுமக்களுடைய பணிகள் மற்றும் பசுமை வீடுகள், PMAY என்று அழைக்கக்கூடிய மத்திய அரசு வீடுகள், அனைத்து நிலை தூய்மை காவலர் தினசரி வீடில் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த தூய்மை காவலருடைய பணிகள், அனைத்து பணிகளுமே இன்று முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஊராட்சியில் உள்ள அனைத்து ஒட்டுமொத்த பணிகளுமே இன்று முதல் காலவரையற்ற இன்று முதல் இந்த போராட்டம் துவங்குகிறது. இந்த பணிகள் அனைத்துமே முடங்கியுள்ளது. ஐயா, இப்போ இந்த போராட்டம் குறித்து ஏதாவது அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை துவங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? அரசு தரப்பில் மாநில தலைவர் அவர்களுக்கு நேற்று அழைப்பு இன்று மதியத்திற்கு மேல் வர சொல்லி கடிதம் அனுப்பியுள்ளார்கள். அதுக்கு மாநில மையம் எங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால், எங்களுக்கு அரசு ஏற்கனவே அறிவித்த இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அதில் கலந்து கொள்ளும். மேலும் நாங்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அமைச்சர் வாயிலாக இதை சம்பந்தப்பட்ட இயக்குநருக்கு கொடுத்துள்ளோம். நீண்ட நாள் கொடுத்துள்ளோம். அது இதுவரை எந்த இதுவுமே எங்களுக்கு நிறைவேற்றி தரவில்லை. அதனால் இன்று சாயங்காலம் நாங்கள் அதை நிறைவேற்றி தராத பட்சத்தில் எங்கள் போராட்டம் இன்று முதல் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்து நீங்கள் இப்போ செல்வதா இல்லை, இப்போ அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றினால் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு போவதா சொல்லியிருக்கீங்க. ஆமாம், எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்சத்தில், அந்த உத்தரவாதம் மற்றும் அரசாணை வெளியிடும் பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் அதில் கலந்து கொள்வோம்.
வினிதா, நீங்கள் இப்போ நேரடியாகவே கேட்டிருக்கலாம், தங்கள் இந்த போராட்டம் தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாட்டோம், ஏனென்றால் இந்த எங்களோட கோரிக்கை நிறைவேற்றிய பிறகுதான் இந்த இயக்குநருடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் என தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தினால் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு இவங்க நேரடியாகவே இந்த பாதிப்பு சென்றிருக்கு. ஏனென்றால் பல பகுதிகளில் குடிநீர்களை வந்து விநியோகம் வந்து இவர்கள் மூலியமாக தான் செய்யப்பட வேண்டும். அதனால் கிராமப்புற பகுதிகளில் வந்து குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான அனைத்து ஏற்பாடு பயங்கரமாக உள்ளது. அந்த அளவிற்கு இந்த போராட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கு. ஆகவே தமிழக அரசு இந்த இவங்களோட கோரிக்கைகளை வந்து கருத்தில் கொண்டு உடனடியாக இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதே தான் இங்கு உள்ள ஊழியர்களின் மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. வினிதா.